முருகப்பெருமானுக்கு எத்தனையோ விரதங்கள் இருந்திருப்பீங்க. இந்த விரதம் இருந்திருக்கீங்களா? திதிகள்லே 6வது திதியா வரக்கூடிய திதி தான் இந்த சஷ்டி திதி. ஆறுமுகனாக முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு திதியா இருக்கு. முருகப்பெருமான் விசாகம் நட்சத்திரத்தில் அவதரித்தார் அப்படின்னாலும் அவரோடது நோக்கமான சூரனை வதம் செஞ்சு தேவர்களை காத்து அருளிய தினமான சஷ்டி திதியே முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்கு. அப்படி முருகப்பெருமானுக்குரிய ரொம்ப முக்கியமான விரதம் அப்படின்னா சஷ்டி விரதம் தான். அதிகமானவங்க முருக பக்தர்கள் கடைபிடிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விரதமாக இந்த விரதம் தாங்க. மாதந்தோறுமே வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதம் இருப்பதற்கு மாத சஷ்டி அப்படின்னு பேர். இது தவிர மற்ற ஐப்பசி மாத வளர்பிறையில் வரக்கூடிய சஷ்டிக்கு முருகன் வரக்கூடிய 5 நாட்களுமே வரக்கூடிய 5 நாட்களுமே சஷ்டி தினம் ஆகியவற்றோடு சேர்ந்து 6 நாட்கள் இருக்கக்கூடிய சஷ்டி விரதத்தை மகா கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சஷ்டியில் நம்ம முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருந்தாலே தீராத துன்பமும் தீரும். வேண்டியது அனைத்துமே வரங்களுமே முருகப்பெருமான் அருளால் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. குறிப்பாகவே குழந்தை பாக்கியம் திருமணம் வேண்டி அதிகமானவங்க இந்த சஷ்டி விரதமானது கடைபிடிப்பது உண்டு. மகா கந்த சஷ்டி துவங்கி மாதந்தோறுமே வரக்கூடிய அனைத்து சஷ்டி திதிகளிலுமே விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுறவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களுமே கிடைக்கும். என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னாலும் சஷ்டியில் விரதம் இருக்கலாம். முருக பக்தர்கள் முருகப்பெருமானின் அருளை பரிபூர்ணமாக பெறவும் இந்த 2026 வரக்கூடிய இந்த சஷ்டியானது எந்த அளவு ஒரு முக்கியமான சஷ்டியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம இந்த மாதம் வைகாசி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்குது. இந்த வைகாசி மாதம் அக்னி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதம் பொதுவாகவே ஆன்மீக ரீதியாகவும் சரி ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது. பொதுவாகவே சித்திரை மாதத்தில் சுபகாரியங்கள் எல்லாமே தவிர்க்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தள்ளி வைத்த சுபகாரியங்கள், திருமணங்கள், புதிய முயற்சிகள் இது எல்லாத்தையுமே தொடங்க ரொம்ப ஏற்ற மாதமாக இந்த வைகாசி மாதமானது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. இந்த மாதத்தில் விரதம் இருந்து புனித நீராடுவது வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த மாதத்தில் இந்த சஷ்டி வளர்பிறை சஷ்டி வருவது எந்தளவு ஒரு முக்கியம் வாய்ந்தது, அதே நேரத்தில் எப்படி நம்ம விரதம் இருந்து வழிபாடுகள் செஞ்சால் நமக்கு முழு அருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதே மட்டும் இல்லாமல் குறிப்பாகவே குழந்தை பாக்கியம் வேண்டுறவங்களும் சரி, திருமண தடை தள்ளி போகிறவங்களும் இவங்க மட்டும்தான் இந்த சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. அனைவருமே எந்த விரதம் இருந்தாலே நிச்சயமாக அவங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். சூரிய பகவான் ரிஷப ராசியில் உச்சபலத்தோடு சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த வைகாசி மாதம். தமிழ் மாதங்களிலே 2வது மாதமான இந்த வைகாசி முருகப்பெருமான், நரசிம்மர், புத்தர் அவதரித்த ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதமானது அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த மாதத்தில் பல பேருமே விரதம் இருந்து முழு பக்தியோட தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேற பிரார்த்தனை செய்வதும் இருக்கு. இதை பொறுத்த வரைக்குமே மாதவ மாதம் அப்படின்னு அழைக்கப்படுதாங்க. இந்த மாதத்தில் புனித நீராடல், துளசி வழிபாடு, தானங்கள் செய்வதன் மூலம் கண்டிப்பாக செல்வ செழிப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆயுள் விருத்தி மற்றும் குடும்ப அமைதி கிடைக்கும், குடும்ப ஒற்றுமையும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வைகாசி விசாகம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப சிறப்புக்குரிய விரத நாளாகவும் பார்க்கப்படுது. ஸோ இந்த நாளில் நம்ம எப்படி விரதம் இருக்கணும், முருகப்பெருமானுக்கு இந்த சஷ்டி விரதத்தை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பெரும்பாலுமே இந்த குழந்தை வரம் பெற சஷ்டி விரதம் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அப்படி இல்லை. பல்வேறு செல்வங்களை அள்ளித்தர வல்ல முருகப்பெருமான சரணடைவதற்கு இந்த விரதம் ரொம்ப ரொம்ப ஏற்றதாக இருக்குது. மேலுமே இந்த விரதம் இருந்தால் நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கிடைக்கும் அப்படின்னா, வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே சகல செல்வங்களும் கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும். அசுரர்களை அழித்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அசுரர்கள் போன்ற எதிரிகளும் பகைவர்களும் தீய எண்ணம் கொண்ட மனிதர்களும் ஒழிந்து போவாங்க. அதே நேரத்தில் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும். அதுவும் இந்த சூரியன் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அதுவும் இந்த வளர்பிறை சஷ்டி ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை மாதம் ரொம்ப உகந்ததாக இருக்குது. அதற்கு அடுத்து உகந்த மாதம் வைகாசி மாதம் தான்.
அதாவது விசாகன் அப்படிங்கிற அசுரனை வதம் செய்தது இந்த மாதத்தில் தான் அப்படிங்கிறது தான். இது வைகாசி விசாகம் பெருமளவு சிறப்பாக கொண்டாடப்படுறோம். வைகாசி வளர்பிறை சஷ்டியில் முருகனை நம்ம எப்படி வழிபட வேணும், இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான வீடியோவை நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வைகாசி வளர்பிறை சஷ்டி இன்னைக்கு நீங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை அறைய சுத்தம் செஞ்சுட்டு வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபட வேணும். இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா வர வெள்ளிக்கிழமை, அதாவது 22 மே 22ஆம் தேதி பார்த்திங்களா, இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி சந்தனம் மஞ்சள் இட்டு கொண்டு வாசனை மிகுந்த மலர்களால் முருகப்பெருமானை அலங்காரம் செஞ்சுக்கோங்க. வீட்டில் வேல் இருந்துச்சு அப்படின்னா அந்த வேலுக்கு கண்டிப்பாக பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செஞ்சு சந்தனம் குங்குமம் தொட்டு வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னா நைவேத்தியம் வைக்க முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தது சர்க்கரை பொங்கல், கேசரி போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் முருகனை அன்றைய தினம் முழுவதும் மனதார துதித்து வழிபடுங்க. இதனால் யோகம் தரும். அல்லது சித்திரணங்கள் என சொல்லக்கூடிய கலவை சாதங்களை செய்து கூட நீங்கள் படைக்கலாம். உங்களால் எது ஈஸியான முறையில் செய்ய முடியுமோ அதை செஞ்சு படைக்கலாம். ஏன்னா முருகன் ரொம்ப எளிமையானவர். மேலும் காலை முதல் மாலை வரைக்குமே நீங்கள் சாப்பிடாம உண்ணாமல் விரதம் இருந்து முருகன் கவசம், சண்முக கவசம், கந்தசஷ்டி கவசம், ஸ்லோகங்கள், முருகனோட மந்திரங்களை அன்றைய நாளில் நீங்கள் உண்ணாமல் விரதம் இருந்து உச்சரிப்பது யோக பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக என்ன செய்யலாம் அப்படின்னா மாலை வேளையில் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானை உங்களுக்கு என்ன வேண்டுதல் நிறைவேறுமோ அதை மனதார வேண்டிக்கோங்க. கோவிலுக்கு அப்படி செல்ல முடியாத நிலையில் வீட்டிலேயே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய இல்லையா அந்த முருகன் படத்துக்கு தீபம் ஏற்றி எல்லாம் செஞ்சுட்டு நெய்வேத்தியம் எல்லாம் வச்சுட்டு முருகப்பெருமானை மனதார நினைத்து வேண்டிக்கோங்க. என்னுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற வேணும். அதாவது வளர்பிறையில் வளர்ச்சியாக வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். பிறகு முருகனுக்கு தீபம் ஏற்றி பூஜை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை நிறைவு செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்படி விரதம் இருந்தால் என்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னா வளர்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானுக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டாலே சகல செல்வங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளாக இருந்தாலும் சரி அதுவும் நீங்கும். அசுரர்களை அழித்த முருகப்பெருமானை வணங்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், அசுரர்கள் போன்ற எதிரிகள், பகைவர்கள், தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் எல்லாமே ஒளிந்து போவாங்க. மேலுமே நம்மளுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இது முழு மனதோடும் நீங்கள் முழு எண்ணத்தோடும் எந்த ஒரு தீய எண்ணங்கள் இல்லாமல் அந்த டைமில் மைண்ட் ரிலாக்ஸாக இது செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். இது என்னைக்கு செய்யணும் அப்படின்னா மே 22ஆம் தேதி வைகாசி 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில் இது நீங்கள் செய்யும்போது கூடுதலான ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களோட வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், குழந்தை பாக்கியத்தில் தடைகள் ஏற்படுது, அதே மாதிரி உங்களுக்கு திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே முருகப்பெருமான முழு மனதோடு அவருடைய காலை பிடித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நடக்கும். நீங்கள் முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுறது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த மாதிரியான சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் அறுபடை வீடுகளுக்கு எதுக்கு போயிட்டு வந்தாலுமே ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். ஏன்னா அன்றைய நாளில் அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக முருகன் ஆலயத்தில் நடைபெறும் இல்லைங்களா. அதில் கலந்து கொள்ளும்போது உங்களோட வாழ்க்கையில் பல தடைகள் இருக்கிறது எல்லாமே சரியாகும். அதே நேரத்தில் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே தீரும். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடும் முழு உறுதியோடும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சஷ்டி நாள்லலாம் இது மாதிரி விரதம் இருப்பீங்களா அப்படிங்கிறத, நீங்கள் எந்த மாதிரியான முறையில் விரதம் இருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாத இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் சரி, அல்லது நீண்ட நாளாகவே திருமண தடைபட்டு கொண்டே இருக்குது, உடல் ரீதியான பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறாங்க அப்படின்னு நினச்சிங்களா, அவங்களுக்குமே இந்த
பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்ப ஈஸியான முறையில், ரொம்ப எளிமையான முறையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி, சட்கோண தீபம், அதாவது 6 தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான வழிபாடு செய்யும்போது கூடுதலான ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம். முழு நம்பிக்கையோடும் முழு உறுதியோடும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களாலும் பாருங்கள், இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் கண்டிப்பாக அமையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. ஆல்வேஸ் தேங்க்யூ.